ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரீசெண்டா ரிலீஸ் பண்ண அப்டேட்ல இருக்கிற தார்மான அப்டேட்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். டெக்ஸ்ட் அண்ட் ஷேப்ல இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, பிரீமியர்ல இருக்கிற மாதிரி இனிமேல் உங்களால டெக்ஸ்ட் அண்ட் ஷேப்ல இருக்கு தாராளமா இந்த ப்ராப்பர்ட்டி பேனல்ல போய் வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அனிமேட் கூட பண்ணிக்கலாம். எஃபெக்ட் மேனேஜர் இது மூலமா உங்களால என்ன அண்ட் எதனால எரர் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஆமாங்க, நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கிற எல்லா எஃபெக்ட்டுமே இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பேனல் ஓபன் ஆகுற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். சோ லாஸ்ட் டைம் எந்த எஃபெக்ட்னால ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கிராஷ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க தாராளமா இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த எஃபெக்ட் மேனேஜர் மூலமா நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கிற எஃபெக்ட்ஸை எனேபிள் ஆர் டிசேபிள் கூட பண்ணிக்கலாம். அடுத்ததா பிரெஃபரன்ஸ்ல ஸ்டார்ட் அப் அண்ட் ரிப்பேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. சோ இது கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல பொதுவா வர எல்லா ப்ராப்ளம்ஸையும் அதே நேரத்தில் ஏதாவது இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ரீசெட் பண்ண, இல்லனா சேஃபா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓபன் பண்ண, கேட்சை ரிமூவ் பண்ணன்னு சொல்லி நிறையவே யூஸ் ஆகும். அடுத்ததா ப்ராஜெக்ட் பேனல்ல சார்ட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நிறைய காம்ப் அண்ட் ப்ரீ காம்ப் வச்சு ஒர்க் பண்றவங்களுக்கு இது உண்மையாவே ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்தது 3D கிஸ்மோ பொசிஷன்ல ஸ்னாப்பிங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது மூலமா உங்களால 3D ஸ்பேஸ்ல ஈஸியா மாடல்ஸை கரெக்டான இடத்துல ஸ்னாப் பண்ணிக்க முடியும். கடைசியா ட்ராக் மேட்டோட பிக் ஐகானை ரீவேம் பண்ணிருக்காங்க. முன்னாடி பேரண்டிங் அண்ட் ட்ராக் மேட்டுக்கு சேம் ஐகான் தான் இருந்துச்சு, பட் இந்த வெர்ஷன்ல அதை மாத்திருக்காங்க. அவ்வளவுதாங்க. உங்களுக்கு பிடிச்ச அப்டேட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.